+2 தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் கல்லூரியில் என்ன படிப்பில் சேரலாம் என்பது குறித்து வழிகாட்டும் வகையில் தினகரன் நாளிதழ் நடத்தும் கண்காட்சிக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. தினகரன் நாளிதழ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்காக கல்வி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. கல்லூரியில் என்ன படிப்பில் சேரலாம் என்பது குறித்து மாணவர்களுக்கு இருக்கும் குழப்பங்களை தீர்க்கும் வகையில் நடைபெறும் இந்த கண்காட்சி நடப்பாண்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் கல்வி கண்காட்சியை தினகரன் நாளிதழ் மற்றும் சென்னை VIT பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகின்றன. தினகரன் நாளிதழின் நிர்வாக இயக்குநர் RMR ரமேஷ் முன்னிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சென்னை VIT சார்பு துணைவேந்தர் தியாகராஜன், ரெமோ கல்லூரி இயக்குநர் ரித்திக் பாலாஜி ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். தரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது எண்ணிக்கை வளர்ந்தால் போராது, தரமும் வளர வேண்டும். அதற்காகத்தான் தரத்தை வளர்ப்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி IIT போன்ற நிறுவனங்கள் இந்த கண்காட்சியிலே இந்த IIT போன்ற எல்லா கல்லூரிகளினுடைய நிகழ்வுகளையும் வரவழைத்து தினகரன் அவர்கள் மூலமாக இந்த செய்திகளை கொண்டு செல்வது மிக பாராட்டுக்குரிய ஒன்று. குறிப்பாக செய்தித்தாள்கள் கல்வி வளர்ந்ததுன்னு சொன்னால் பொது அறிவும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் தினகரன் அந்த பத்திரிகை இந்த கல்வி வளர்ச்சிக்காக இந்த கண்காட்சி நடத்தியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. இந்த கண்காட்சியில் 75க்கும் மேற்பட்ட கல்லூரிகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் கண்காட்சிக்கு வருகை தந்து ஆலோசனையை பெற்று செல்கிறார்கள். மாணவர்களின் வசதிக்காக இலவச பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 நாள் கண்காட்சியில் ஒவ்வொருத்தரும் இன்டராக்ட் பண்ணும்போது அந்த காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸினுடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, அந்த கோர்சஸ் படித்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எந்த மேல் படிப்பு படிக்கலாம், ஸ்டார்ட் அப்பு, என்டர்பிரினியர்ஷிப் அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன கோர்ஸ் பண்ணுறது என்னங்கிறது ஒவ்வொரு காலேஜாக போயிட்டு இண்டிவிஜுவலாக நாங்கள் என்கொயரி பண்ணுறதை விட இங்கே we can able to see all the courses and colleges which are present. அதில் we can evaluate. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கோர்ஸுக்கு 2-3 காலேஜஸ் இருக்குது. ஈஸியாக நாங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணி which is the best அப்படிங்கிறத கொஞ்சம் அது பண்ணலாம். ப்ளஸ் அந்தந்த ஸ்டாஃப்ஸும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப அதுவும் this is the right time actually, vacation time. I came for my daughter actually. It's a very useful expo which is need to be conducted on every year. That's what our opinion is. இந்த கல்வி கண்காட்சியில் பொறியியல், மருத்துவம், விமான தொழில்நுட்பம், அனிமேஷன், அயல்நாட்டு கல்வி, கலை அறிவியல், நர்சிங், ஊடகம், ஹோட்டல் மேலாண்மை, கட்டிடக்கலை, புகைப்பட கல்வி, வர்த்தக கல்வி, ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த படிப்புகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் படித்த பின் வேலை வாய்ப்பு கிடைப்பது தொடர்பாகவும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. 27 and 28 இது நடந்துட்டுருக்கு. இப்போது நான் இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நிறைய காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஐடியாவாக எனக்கு கிடைக்குது, என்ன காலேஜுக்கு எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே பிளாட்ஃபார்மில் என்னால் இதெல்லாம் கற்றுக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தினகரன். இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டாக போய் சர்ச் பண்ணுறதோட இங்கே எக்ஸ்போவாக வந்தால் இங்கே நிறைய இன்ஸ்டியூட் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் உங்கள் ஐடியாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கெயின் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குள்ளே போனால் உங்கள் ஃபீல்டு நீங்கள் பெட்டராக வரலாம் அப்படின்றதும் இங்கே நிறைய ஐடியாஸ் கெயின் பண்ணிக்கலாம். எந்த படிப்பை தேர்வு செய்வது என்பது பற்றி மட்டுமின்றி வங்கியில் கல்வி கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் கல்வி கண்காட்சியில் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. பட்டப்படிப்பு குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சிக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வரவேற்பளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.